அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல சனி பெயர்ச்சியை பத்தி ஒரு ராசிக்கும் நம்ம தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். 12 ராசிகளுக்கும் நம்ம பேசி முடிச்சிட்டோம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதே பொங்கல் டைம்ல தான். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசம் தான் ஆகுது. உங்களுடைய எல்லா சப்போர்ட்ஸ்லயும் ஓரளவுக்கு கொஞ்சம் வியூஸ் போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்தது குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி இருக்கு. அதுக்கும் நம்ம ஒண்ணுன்னா சொல்ல போறோம். இதுக்கு நடுவுல பங்குனி உத்திரம் வரப்போகுது, அதை பத்தியும் நம்ம பேச போறோம். அடுத்தது சித்திரை வருஷ பொறுப்பு வரப்போகுது, அதை பத்தியும் நம்ம பேச போறோம். சில பேர் எனக்கு 2-3 பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தினப்பலன் மாதிரி சொல்லாமே, டெய்லி ராசி பலன் மாதிரி. இப்போ டிவியில பாத்தீங்கன்னா டெய்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு 10 நிமிஷத்துல 12 ராசிக்கு முடிஞ்சிடும். இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு உங்களுக்கு சுமாரா இருக்கும், இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் அதுன்னுவாங்க. அது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ திரும்ப திரும்ப அதையே நம்ம சொல்லிக்கிட்டு, இதையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு வியூல சொல்லுவாங்க. ஸோ அது இன்னும் நிறைய பேர் நம்ம அதை பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னாங்க. சில பேர் இன்ஸ்டாகிராம் மாதிரி போடுங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஒப்பீனியனை யாருமே எனக்கு கமெண்ட்ல சொல்லாம என்னுடைய நம்பருக்கு, நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு தனியா வாட்ஸ்அப் பண்றாங்க. ஒரு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட் சொல்றாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் நல்ல விதமாக தான் யூஸ் ஆகுது. நம்ம அது ஒன்றுனா கன்சிடர் பண்ணலாம். அதே நேரத்தில் இப்போ நம்ம 12 ராசிகள் சனி பயிற்சியில் 12 ராசிகளும் சேர்த்து ஒரே வீடியோவா இப்போ நம்ம அதை தான் இப்போ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட போகிறோம். அப்படியே அது தொடர்ந்து யூடியூப் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்ஸும் எனக்கு கண்டிப்பாக தேவை. நானும் கிடையாது, என்ன மாதிரி வளர்ந்து வர எல்லா யூடியூபர்ஸுக்குமே உங்களுடைய சப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, சனி பகவான் கர்மகாரகன், ஆயுஷ்காரகன் அப்படின்னு அவருக்கு 2 பேர் இருக்கு. அதாவது காலச்சக்கரம். இப்ப நம்ம வாஸ்து புருஷன் சொல்றோம் இல்லையா, பூமி பூஜை பண்ண வாஸ்து பூஜைன்னு சொல்லுவோம். அது மாதிரி கால புருஷன் இருக்காரு. அவருடைய முதல் ராசி மேஷராசி. அதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. மேஷராசிக்கு 10ஆம் இடம் என்பது மகரம், 11ஆம் இடம் என்பது கும்பம். இது 2மே சனி பகவானுடைய வீடுகள். இங்க நீங்க பார்த்துக்கணும், 7ஆம் இடம் என்பது துலாம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன் அப்படின்றது சுக்கிரன், துலா ராசிக்கு. அங்க சனி பகவான் உச்சபலம், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதே நேரத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னாலே அது சனி பகவான் மனசு வச்சாதான். தொழில், உத்தியோகம், ஜீவனம், இதெல்லாம் நம்ம ஒரு லைஃப்பை ரன் பண்ணணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும். அந்த இடம் யாருன்னா கர்மகாரகனா சனீஸ்வரன் தான் சிவன் நியமிச்சிருக்கார். அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதுவும் சனி பகவானோட வீடான கும்பம். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ, எந்த தொழில் செய்கிறோமோ, எந்த மாதிரி உத்தியோகம் பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த பலாபலன்களை லாபமாக கொடுக்கறதோ, அதே நேரத்தில் உத்தியோகத்தில் ஒரு எப்படி சொல்லுவாங்க, சம்பள உயர்வுன்னுவாங்க இல்லையா, இன்க்ரிமெண்ட்னுவாங்க இங்கிலீஷ்ல, அது மாதிரி கொடுக்கறது எல்லாமே சனி பகவான் தான் முடிவு பண்றாரு. எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், பெரிய ஆளா இருந்தாலும், சிறிய ஆளாக இருந்தாலும் அப்படின்றதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. சனி பகவான் மனசு வச்சாருன்னா ஒரு சாதாரண கடைநிலை ஊழியரை கூட ஒரு பெரிய தொழிலதிபரா மாற்ற முடியும். பெரிய ஒரு தொழிலதிபர், ஒரு மிட்டா மிராசர் இல்லையா, அவரை கூட சாதாரண இடத்துக்கு கொண்டு வந்துட முடியும். அதுதான் சனி பகவான். எல்லாமே நம்மளுடைய நேரம், நம்மளுடைய ஜனன காலம், நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது 5ஆம் இடம் சிம்மம் காலபுருஷனுக்கு நமக்கு மாறும். இப்ப நான் பேசுறது எல்லாமே பொதுப்படையா பேசுறேன், காலபுருஷ தத்துவப்படி பேசுறேன்.
நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கும், அது நம்ம பேச முடியாது. அது நம்ம ஜனன ஜாதத்துல இருக்க மாதிரி தான் வேலை செய்ய போகுது. இது எல்லாமே பொது பலன். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே உதவிகள் செய்யும் போது, பொதுவா எல்லாருக்குன்றதை விட வறுமை கோட்டுக்கு கீழே, இதைதான் நான் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருப்பேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, நிறைய வேலைகள் செய்து பலன் கிடைக்காதவங்க, அதே மாதிரி ஒரு சுத்தப்படுத்துற தொழில் செய்யறவங்க, தூய்மை தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து உங்களை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போவார். அதே நேரத்துல சனி பகவானுடைய பாதிப்புகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 7ஆண்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு நிறைய பேசிட்டே போலாம். இது எல்லாருக்குமே தெரியும். எந்த சனி நமக்கு இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய குறிக்கோள் எல்லாமே தெய்வ சங்கல்பத்தில் அடங்குது. அப்படின்னும் போது நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது. இப்ப நம்ம ஒரு ராசிக்கும் போலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இப்போ சனி பகவான் வந்து 12ஆம் இடமான மீனத்துக்கு வர போறார். அப்போ மேஷ ராசிக்கு 7ஆண்டு சனி ஆரம்பிக்குது. அந்த மேஷ ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கிறார். குடும்ப தனஸ்தானத்தை பார்க்க போறார். இங்க ஒரு விஷயத்த நான் முக்கியமா சொல்லிடுறேன். குரு பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சி வரப்போகுது. அதை நான் இங்க மிங்கிள் பண்ணல. ஏன்னா இப்ப குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் ராகு கேது இப்ப கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும், ராகு மீனத்துக்கு கும்பத்துக்கு வர போறாங்க. இதெல்லாம் மே மாசம் வரப்போகுது, அடுத்த 2 மாசத்துல. இதை நான் கொண்டு இந்த சப்ஜெக்டை நான் பேச போறதில்ல. ஒன்லி சனி பகவானுடைய வியூ தான் பேச போறேன். ஏன்னா 2 மாசம் மாறிட போறாங்க இல்லையா, நம்ம அந்த கணக்குல எடுத்துப்போம். இவங்க மாறினதுக்கு அப்புறம் எப்படி அந்த கணக்கு எடுத்துப்போம். இப்ப இந்த 2 மாசம் கணக்கு எடுத்துக்க வேண்டாம், சரியா? அதுபடிதான் நான் போறேன். அப்ப அந்த மேஷ ராசிக்கு வந்து ரிஷபத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையாகவும், கன்னிய 7ஆம் பார்வையாகவும், தனுச 10ஆம் பார்வையாகவும் பார்க்க போறார். அப்ப மேஷ ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் குடும்பஸ்தானம் வலுபெறுன்னு சொல்ல முடியாது, சுமாரா இருக்கும். குடும்பத்தன வாக்கு நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. அதே நேரத்தில் 7ஆண்டு சனியோட பெரிய பாதிப்புகள் இருக்காது மேஷராசிக்கு. ஆனா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், கன்னிய. அதனால 6ஆம் இடம் என்பது கொஞ்சம் ருணரோக சத்ருஸ்தானம், சரியில்லாத இடம்தான். சனி பகவானுடைய பார்வை மேஷராசிக்கு 6ஆம் இடமான கன்னியில அவர் 7ஆம் பார்வையா பார்க்கிறார் மீனத்திலிருந்து. அதனால கன்னி ராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் நீங்க இதுவா உங்களுடைய ராசி மேலே அவருடைய பார்வைப்படுது. மேஷ ராசிக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் பகவான் 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால புதன் தசை நடக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி சனி தசை, சனி புக்தி நடக்கும் இல்லையா, நீங்கள்லாம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு தன்னுடைய 10ஆம் பார்வையா. தப்பு கிடையாது, அது பாக்கியஸ்தானம் வலுப்பெறும். ஏன்னா குரு பகவானோட வீடு, அதுவும் நல்லா தான் இருக்க போகுது. மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப ஓஹோ அப்படின்னு சிறப்பு, மிக சிறப்புன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கு பொதுப்படையா. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வர போறார். மேஷராசிக்கு 12ல வராரு, 7ஆண்டு சனி, பெரிய சனி, நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது மேஷராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், அங்கதான் வராரு. அப்போ மேஷராசிக்கு பொங்கு சனி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் 7ஆண்டு சனியில, சரிங்களா? இப்ப ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வராரு. ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி மிக மிக பிரமாதம். ஏன்னா அந்த ரிஷபராசியை சனி பகவானுடைய பார்வை பார்க்க போகுது, 3ஆம் பார்வையா, சுக்கிரனோட வீடு. அதே மாதிரி ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் கன்னி, பூர்வ புண்ணியஸ்தானம், அத சனி பகவான் பார்க்கிறாரு, அது விசேஷம்தான். அதே நேரத்தில் ரிஷபராசிக்கு
8ஆம் இடம் தனுசு, அஷ்டமஸ்தானம். அது சனி பகவான் பார்க்கிறாரு. அஷ்டமம்னா பொது அஷ்டமம், 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம், ஆயுள் பலம். சனி பகவான் ஆயுஷ்காரகன். அப்ப அவரு அந்த 8ஆம் இடம் பார்க்கறதுல தப்பு கிடையாது. ரிஷபராசிக்கு நல்ல பொருள் வரவு, உத்தியோக உயர்வு, தொழில் அபிவிருத்தி, பசங்க படிப்பு, கல்வி, வெளிநாடு சென்று தொழில் செய்யறது, இந்த மாதிரி ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எது வேணாலும் நீங்க பண்ணலாம். ரிஷபராசிக்கு ஒரு அருமையான பொற்காலம் இந்த சனி பயிற்சி. மூன்றாவதாக மிதுன ராசி. மிதுன ராசி பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல வராரு. ஏற்கனவே சனி பகவான் வந்து பாக்யாதிபதியா இருக்காரு. 9ஆம் இடம் மிதுனத்துக்கு, கும்பம் அங்க இருக்காரு இல்லையா. பாக்யஸ்தானத்திலிருந்து இப்போ 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல வர போறார். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துக்கு வராரு. மிதுன ராசிக்கு ஒரு அருமையான பொற்காலம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிக மிக சிறப்பா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடம்ன்றது சனி பயிற்சியே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அப்ப அடுத்த தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது 30 வருஷம் சனி பகவான் வரத்துக்கு. அப்ப இந்த சிறப்பு வந்து இப்ப படிச்சுட்டு வேலை காத்துட்டு இருக்கவங்க, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய மாறுதல், அபிரிதமான வளர்ச்சியா இருக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷ தன்மையா இருக்கும் இந்த மிதுன ராசிக்கு. அதே நேரத்துல மிதுன ராசிக்கு 4ஆம் இடமான கன்னிய சனி பகவான் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கிறார் இல்லையா. அது சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். அந்த இடம் நிச்சயம் நல்லா தான் இருக்கும். சனி பகவானுடைய பார்வை வந்து புதனோட வீடை ரொம்ப தாழ்த்திட மாட்டாரு. அதே மாதிரி மிதுனத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தாலும் அது சுக்கிரனோட வீடா இருக்கிறதுனால செலவுகளை ரொம்ப கொண்டு போயிட மாட்டாரு. செலவுகள் கொடுப்பாரு, பட் ஓரளவு கண்ட்ரோல்ல கொடுப்பாரு. அதே மாதிரி மிதுனத்துக்கு 7ஆம் இடமான தனுசு களத்திரஸ்தானம், அதை சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்க்கும்போது கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நிச்சயம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரங்கள் பெருகும். தொழில் தொடங்குவதற்கான அருமையான காலம். அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம்னா அடுத்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நேரம். உத்தியோகத்துல ப்ரொமோஷன்ஸ் இல்லையா, உத்தியோக உயர்வு, அதுக்கு கரெக்டான பீரியடு. இது எல்லாமே இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு மிக மிக அற்புதமான பொற்காலம். அடுத்தது 4வது ராசியான கடகராசி. கடகராசியை பத்தி நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அங்க குரு பகவான் வந்து உச்சம் பெற்ற வீடு, சந்திர பகவானோட வீடு. அது ராசியை நிர்ணயிக்கிறதே சந்திர பகவான். லக்னத்தை எப்படி சூரியன் நிர்ணயிக்கிறாரோ ராசியை சந்திரன் நிர்ணயிக்கிறார். அதுபடி பார்க்கும்போது இந்த கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் அஷ்டம சனின்றது பாதிப்புகள் ரொம்ப கொடுத்திருப்பார் கடகராசிக்கு. ஆனா இப்ப அதை தாண்டி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல போறாரு. பாக்யாதிபதியா மாற போறார். ஒரு பெரிய விசேஷங்க கடகராசிக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காலபுருஷன் 4வது இடம், மேஷத்துக்கு 4வது இடம் கடகம் இல்லையா. வெளிநாடு போய் தொழில் செய்யறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடகராசி சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டுல தொழில் பண்றவங்க, அதுதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்றேன். அது தாண்டி வெளிநாடுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி நிறைய சுற்றுலா, டூரிசம் போறது ஃபாரினுக்கு அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பண வரவுகள் குறையே இல்லாத ராசி கடகராசி. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து தாய்ஸ்தானம், சுகஸ்தானம் காலபுருஷனுக்கு. கடகராசி வந்து ஒரு அபிரிதமான ராசி அது. ஏன்னா அது கடகராசியில் தான் பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், புனர்பூசம் 4ஆம் பாதம், குரு பகவான், சனி பகவான், அதே மாதிரி புத பகவான் எல்லாருமே சேர்ற இடம். அது ரொம்ப அருமையான ஒரு ராசி அது கடகம். கடகராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப ஒரு ஹாப்பினஸா தான் இருப்பாங்க. லைஃப் லக்ஸுரியா என்ஜாய் பண்ணுவாங்க.
அந்த கடகராசிக்கு இப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. கடகத்துக்கு 11ஆம் ரிஷபம். அப்ப சனி பகவான் ரிஷபத்தை பார்க்கும்போது பண உறவு வந்துகிட்டே இருக்கும். கடகராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கும்போது பண உறவுல குறையே இருக்காது. அதே நேரத்துல 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியை பார்க்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையா. தைரிய வீரியஸ்தானம் கொஞ்சம் வலுப்பெறும். அதே நேரத்துல உங்களுக்கு இப்ப கூட பிறந்த தம்பி தங்கச்சி அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சில சில மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அதே நேரத்துல உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், மேஷத்தை சொன்ன மாதிரிதான் உங்களுக்கும். மேஷத்துக்கு எப்படி கன்னி 6 அந்த மாதிரி கடகத்துக்கு வந்து தனுசு 6. அதனால அங்க கொஞ்சம் நீங்க ஒரு கேரண்டி கொடுக்கறது, ஷூரிட்டி சைன் பண்றது, அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை போய் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல போய் நம்ம பேசுறது, ஒரு மத்தியஸ்தம் பண்றது, இதெல்லாம் நீங்க போகக்கூடாது. இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வேற மாதிரி திரும்பும். பிரச்சனை யாருக்கோ அவங்க விட்டுட்டு உங்க மேல அந்த தவறுகள் பழி உங்க மேல வந்துடும். அதுவும் 6ஆம் அதிபதி தசை நடந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குரு தசை நடக்குதுன்னா கடகராசிக்கார் ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க ராசியில குரு பகவான் வந்து கடகராசிக்கு வந்து உச்ச பலம் இருந்தாலும் 6ஆம் இடம் அதிபதி திசைனாலே கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதனால உங்களுடைய தொழிலை நீங்க கரெக்டா பாருங்க. உங்க குடும்பத்தை கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பெரிய தொந்தரவு இருக்காது. நல்ல வளர்ச்சியா தான், பாக்கியாதிபதியா வராரு, ரொம்ப வளர்ச்சியா இருக்கும், ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான காலம்தான் கடகத்துக்கு. அடுத்தது சிம்ம ராசி. காலபுருஷன் 5வது வீடு. சிம்மம் என்பது பொதுவாகவே சூரியனுக்கு ஆகாத வீடு. சூரியனுக்கு இல்ல, சனி பகவானுக்கு மாத்தி சொல்லிட்டேன், சாரி. அது சூரியனோட வீடு. பொதுவா அந்த சூரியனோட வீடு வந்து சனிக்கு ஆகாது. ஏன்னா சிம்மம் வந்து சூரியன், மகரம் கும்பம் வந்து சனி பகவான். அப்பா பையன், சூரிய பகவானுடைய புத்திரன் தான் சனி பகவான். 2 பேருக்கு சுத்தமா ஆகாது. அப்ப அந்த சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. சிம்மத்துக்கு 8ஆம் இடம் மீனம் இல்லையா? இப்ப அங்க வர ஏற்கனவே கண்டக சனி, இப்ப உங்களுக்கு அஷ்டம சனியா மாறப்போகுது. அது போக தொழில் ஸ்தானம் ரிஷபம் வந்து 10ஆம் வீடு சிம்மத்துக்கு. அந்த ரிஷபத்தை வந்து சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அதே மாதிரி உங்க 2ஆம் இடமான கன்னி குடும்பத்தன வாக்குஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் தனுசு ராசியை அவருடைய 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இது எல்லாமே கொஞ்சம் சரியில்லாத வியூ தான். தொழில் ஸ்தானமாவது கொஞ்சம் பரவாயில்ல சிம்மத்துக்கு 10. மற்றபடி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதும் குடும்ப தனவாக்கு ஸ்தானத்தை பார்க்கறதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். அஷ்டம சனியோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்க அதை பொறுத்து இருந்து தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். குடும்பமானவரில் நீங்க சனி பகவானை வணங்குறது, சனீஸ்வரன் கோயிலுக்கு சனிக்கிழமை நவகிரகத்தை போய் சுத்துறது, எள்ளு தீபம் ஏத்துறது, காகத்துக்கு உணவளிக்கிறது, திருநாய்களுக்கு உணவளித்து பிஸ்கட் அந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க செஞ்சுட்டு வந்தாதான் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுப்படியா சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சாதாரண இதுதான், ரொம்ப ஓஹோன்லாம் கிடையாது, சுமாரா இருக்கு. ரொம்ப நீங்க உஷாரா இருக்க வேண்டிய பீரியட் இது. ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்க தயவு செய்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை வணங்குங்க. கால பைரவர், ஆஞ்சநேயர், விநாயகர் பெருமானெல்லாம் நீங்க எவ்வளவுக்குள்ள வணங்குறீங்களோ சனி பகவானுடைய பாதிப்புகள் வந்து நீங்க குறையலாம். ஆதித்ய இருதயம் சூரிய பகவானுடைய அந்த ஸ்தோத்திரத்தை நீங்க டெய்லி காலையில் எழுந்து ஒன்று படிக்கலாம். இல்லை நீங்க பென்ட்ரைவ்ல போட்டு வைப்ரேஷன் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். இதுதான் சிம்மராசிக்கு சனி பயிற்சியில் இருக்க போற ஒரு நல்ல விஷயங்கள். அதனால சிம்மராசிக்காரர் யாரும் பயப்பட தேவையில்லை. 2.5 வருஷம் அஷ்டம சனியை கடந்துட்டீங்கன்னா அடுத்து பாக்கியஸ்தானம், தொழில்ஸ்தானம் ஓஹோன்னு தான் இருக்க போது. சுமாரான காலம்தான் சிம்ம ராசிக்கு. அடுத்தது 6ஆம் ராசியான கன்னிராசி. கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்த தான் இப்போ சனி பகவான் பார்க்க போறாரு தன்னுடைய 7ஆம் பார்வையா.
அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 7ஆம் இடத்துல சனி வர போறார் உங்க ராசிக்கு 7ல களத்திர ஸ்தானத்துல. அதே மாதிரி 4ஆம் வீடு தனுஷை பார்க்க போறாரு, சுகஸ்தானம் தாய் ஸ்தானத்தை. கன்னிக்கு 4ஆம் இடம் தனுசு. அது போக 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் அப்படின்னா கன்னிக்கு 9ஆம் இடம் எது? ரிஷபம். அப்போ கன்னிக்கு 9ஆம் இடமான ரிஷபம் பாக்யஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியை கன்னி ராசியை அது போக இந்த பக்கம் 4ஆம் வீடு இது மூணையும் பார்க்குறாரு இல்லையா? பொதுவாகவே சனி பகவான் ஒரு இடத்த பார்க்குறாருன்னா அந்த இடத்த கஷ்டப்படுத்திடுவாரு பாழ்படுத்திடுவாரு நம்ம பேசிப்போம். அப்படிலாம் கிடையாது. அது சனி பகவானுக்குரிய அவருடைய இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நீதிமானுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டார். அவர் வந்து கர்மகாரகன். நம்ம முற்பிறவில என்ன செஞ்சிருக்கோம், எதுக்காக இந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கோம், நம்ம தாய் தகப்பன் நமக்கு என்ன புண்ணியத்தை வச்சிருக்காங்களா பாவத்தை வச்சிருக்காங்களா, நம்ம மூதாதையர்கள் நமக்கு என்ன வச்சிருக்காங்க, இதெல்லாம் தான். சொத்து சுகத்தை விட நமக்கு புண்ணிய பலம் நல்லா இருந்துச்சுன்னா, தெய்வ சங்கல்பம் நல்லா இருந்துச்சுன்னா சனி பகவானுடைய தொந்தரவு எதுவுமே பண்ணாது. அவரை மாதிரி ஒரு கிரகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், சனியை போல கொடுப்போனும் இல்லை, சனியை போல கெடுப்போனும் இல்லைன்னு. சிவனுடைய அனுகிரகத்தை வாங்கின ஒரே கிரகம் சனி பகவான். கன்னி ராசி வந்து ரொம்ப அபிரிதமான ராசி. ஏன்னா அது புதனோட வீடு. புதன் வந்து 2 பலம், ஆட்சி உச்ச பலம். தன் வீட்டிற்கு தானே ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அடையுதுன்னா 2 விதமான பவர்ல இருக்குன்னா அது புதன் மட்டும்தான், வேற எந்த கிரகத்துமே கிடையாது. வித்யாகாரகன், மிதுன ராசி கன்னி ராசிக்கு அதிபதி. மிதுனத்துல ஒரு 80% பவர்ல இருக்காருன்னா இங்க 100% பவர்ல இருப்பாரு. 2 பலமா இருக்காரு. சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடைகிற இடம் இந்த கன்னி. இப்ப அந்த சுக்கிர பகவான் உச்சம் அடையக்கூடிய மீனத்துலதான் சனி பகவான் நுழைகிறாரு. அப்ப சனி பகவான் சுக்கிர பகவான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நீச்சன், இப்போ ஒரு கிரகம் பொதுவா பாத்தீங்கன்னா நீச்ச பங்க ராஜயோகம் சொல்லுவோம். நீச்சன் நின்ற ராசிநாதன். இப்ப சுக்கிரன் இங்க இருக்காரு இல்லையா? இப்ப சப்போஸ் இந்த இடத்துல புதன் இருந்தாருன்னு வச்சுங்க, நீச்சபங்க ராஜயோகம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் புதன் இங்க இல்ல, வேற ராசியில இருக்காரு, இந்த இடத்துக்கு வரும், சுத்தி வருவார் இல்லையா? அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது அந்த நேரத்தில் அது வேலை செய்யும். நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் எய்திடில் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு, அது வேலை செய்யும். நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும் போது அந்த பீரியட்ல உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி இருக்கும். கன்னி ராசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய இன்டெலிஜென்ட் படிக்கிறவங்க, ஒரு டாக்டரேட்டு, இப்போ நம்ம பெரிய பெரிய பதவி இருக்காங்களே ஆளுமை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறோம், இந்தியன் அந்த ஆட்சி பணி, அது போக ரிசர்ச்சில் இருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு விஞ்ஞானத்துறை, ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கன்னிராசிக்கார் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா புதனோட ஆளுமை, வித்யாகாரகன் புதன், அவருடைய ஆளுமை பெற்ற இடம். சரிங்களா? அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணம். ஏன்னா குரு பகவான் வந்து 4ஆம் வீடு தனுசு, சுகஸ்தானம் தாய்ஸ்தானம். நிறைய வசதியானவங்க, நிறைய வசதியானவங்களாம் பார்த்தா கன்னிராசியில் இருப்பாங்க. ஒரு அசெட்ல நிறைய வச்சிருப்பாங்க, சொத்துக்கள் கணக்கே இருக்காது, அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. அந்த கன்னிராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி ரொம்ப ஓஹோன்னு கிடையாது, ரொம்ப மோசமா கிடையாது, மீடியமா இருக்கு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். படிக்கலாம், படிப்பு நல்லா படிக்கலாம். கன்னிராசிக்காரங்க ஏற்கனவே நல்லா படிக்கக்கூடிய ராசி நான் சொல்லிட்டேன். ஸோ ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் போறவங்க நல்லா படிக்கலாம், உத்தியோகம் நல்லா அமையும். அதே மாதிரி சனி பகவான் பார்க்குறாரு, நீங்க பயப்படவே தேவையில்லை. உங்க தொழில நீங்க உங்களோட ரொட்டீன் லைஃபை நீங்க கரெக்டாக பண்ணிட்டு போங்க. கூடுமானவரில் யாருக்கும் பிரச்சனைகள் பண்ணாம போங்க. சந்திராஷ்டமத்தை மட்டும் அன்னைக்கு மட்டும் நீங்க கரெக்டா பாத்துங்க. சந்திராஷ்டமம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அன்னைக்கு எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. சந்திராஷ்டமத்தை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடி விநாயகர் பெருமானை வணங்குங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். கன்னிராசிக்கு வந்து ஒரு சுமாரான ஒரு சனி பயிற்சி தான் இது. அடுத்து துலா ராசி, காலபுருஷன் 7ஆவது வீடு. துலாம் வந்து இயற்கையிலே வந்து பலம் பொருந்திய வீடு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து சுக்கிர பகவான் பலம் பொறிந்த வீடு. ரிஷபம் துலாம் ரெண்டுக்குமே சுக்கிரன் வந்து அதிபதி. நமக்கு ஒரு லக்ஸுரி லைஃப் கொடுக்கறது யாரு? சுக்கிரன். உங்களுக்கு தெரியும், சுக்கிர தசை பண்ணுவாங்க. சுக்கிர தசை அடிக்குதுன்னா எப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 20 வருஷம் இருக்கிறதுல அதிகமான தசை சுக்கிர தசை, கம்மியான தசை சூரிய தசை. இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது பரணி பூரம் பூராடம் 3 நட்சத்திரத்துல பிறக்குதுன்னா அதோட முதல் தசை சுக்கிர தசை.
அப்படிப்பட்ட அந்த சுக்கிர தசை இந்த 3 நட்சத்திரத்துல தான் ஆரம்பிக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவான ராசியான துலா ராசியில தான் சனி பகவான் உச்சம் பெற்ற வீடு. பலம் பொருந்தி இருக்காரு இங்க சனீஸ்வரன். துலா ராசிக்காரங்களும் எப்பவுமே ஜம்மா இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். சிம்மமும் துலாமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். தான் நினைத்ததை முடிக்கக்கூடிய தைரியசாலிகள். அவ்வளவு சீக்கிரம் இவங்களை ஏமாத்த முடியாது. நம்ம தான் இவங்ககிட்ட ஏமாந்துருவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், துலாத்துக்கு 12ஆம் இடம் கன்னி, அதே மாதிரி துலாத்துக்கு 8ஆம் இடம் ரிஷபம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு 3ஆம் இடம் தனுசு. இது மூணுமே சனி பகவான் பார்க்க போறார். 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மூணையும் பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆயுள் பலம் நல்லா இருக்கும். துலா ராசிக்கு பொதுவாகவே ஆயுள் பலம் நல்லா இருக்கும். அதுபோக 12ஆம் இடத்தை பார்க்கிறார், விரயஸ்தானம். 12ன்றது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், மறைவு ஸ்தானம். அப்போ சனி பகவான் அங்கே பார்க்கறதுனால செலவுகள் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத செலவை இழுத்து விட்டுருவாரு. இருந்தாலும் துலா ராசிக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம், தொலைத்தொடர்பு, நம்ம கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுதான். இளைய சகோதரம் அதெல்லாம் கூட 3ஆம் இடம் தான் வருது. அதையும் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்க குடும்பமானவரில் உங்களுக்கு அடுத்து பிறந்த தம்பி தங்கச்சிகள்லாம் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தேவையில்லாம அவங்ககிட்ட சண்டை போடுறது, மனஸ்தாபங்கள் உருவாக்குறது கூடாது. ஃபேமிலியில் உங்களால பிரச்சனைகள் வர மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. அதே நீங்க தொலைத்தொடர்பு நல்லா நீங்க பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு செல்போன் பிசினஸ் பண்றவங்க, லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும். நீங்க வெளிநாடு போற வாய்ப்புகளை நீங்க ட்ரை பண்ணலாம். வெளிநாடு வாய்ப்புகளும் அமையக்கூடிய வாய்ப்பு தான், தப்பு கிடையாது. ஏன்னா துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு கடக ராசியா வரும் இல்லையா? கடகம் துலாத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம். அங்க சந்திர பகவானோட வீடு. வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். தொழில் ரொம்ப வளர்ச்சியா இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் வர போறார். வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. ருணரோக சத்துருஸ்தானத்துல வந்தாலும் உங்க ராசியை பொதுவா ஒரு எதுவுமே ஒரு பிரச்சனையா உருவாக்க மாட்டார். சரியா? அப்போ துலா ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி அபிரிதமா தான் இருக்க போகுது. ஒரு பொற்காலனே சொல்லலாம் துலா ராசிக்கு. அடுத்தது 8வது ராசியான விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானுடைய 2 வீட்டுல ஒரு வீடு. முதல் ராசி மேஷம், 8ஆம் வீடு. 8ஆம் ராசி விருச்சிகம், ரெண்டுமே அவருடைய வீடு. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அப்ப பாருங்க, லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானம், லக்னம் ரெண்டுமே காலபுருஷனுக்கு செவ்வாய் பகவானோட வீடா அமைது. விருச்சிக ராசிக்காரங்களாம் முருகப்பெருமானை வணங்குங்க. நீங்க முருகப்பெருமானை எவ்வளவு வணங்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வளர்ச்சிங்க. உங்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னா நீங்க முருகப்பெருமானை வணங்கியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், குடும்பத்தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசி ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருக்கார், அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கடந்த 2.5 வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க விருச்சிக ராசி. மன உளைச்சல், பண விரயம், அதே நேரத்தில் வீடு ஒரு சொத்துக்கள் விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஏன்டா நம்ம பிறந்தோம் இவ்வளவு கஷ்டப்படுறோமே நிறைய நீங்க உங்களை ஆட்டி படைச்சிருப்பாரு. அதே நேரத்தில் இப்போ அந்த அர்த்தாஷ்டமம் ரிலீஸ் ஆகி 5ஆம் இடத்துக்கு போறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு, குருவோட வீட்டுக்கு. உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் ரெண்டுமே குரு பகவான் தான். அதனால நீங்க யோசிக்க தேவையில்லை. விருச்சிக ராசிக்கு ரொம்ப அபரிதமான வளர்ச்சி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி உங்க லாபஸ்தானத்தை 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிய சனி பகவான் 7ஆம் பார்வையா பார்க்க போறாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடம் ரிஷபத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் பேச்சுக்கள் எதா இருந்தா கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆயிடும். இன்னொரு 2 மாசத்துல கல்யாணங்கள்லாம் ஃபிக்ஸ் ஆயிடும். அதே நேரத்துல கல்யாணம் நல்லபடியா சிறப்பா நடக்கக்கூடிய அளவுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வீடு கட்டுற பாக்கியம் கிடைக்கும். பெரியவர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒன்னா சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வாகனங்களை புதுப்பிக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். பொதுவா சொல்ல போனா விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு அடுத்த 2.5 வருஷம், இப்போ வரப்போற 2.5 வருஷத்தை
ஒரு கோல்டன் பீரியடை தான் சனி பகவான் கொடுக்க போறாரு. அதனால முருகப்பெருமானை வணங்குங்க. திங்கக்கிழமையில சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபடுங்க. பிரதோஷ விரதம் இருங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். அடுத்தது 9வது ராசியான தனுசு ராசி. காலபுருஷனின் 9வது இடம் குரு பகவானுடைய வீடு. இப்ப இந்த ராசியை தான் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இந்த ராசி மேலே அவருடைய பார்வை விழுது. இந்த இடத்துக்கு 6ஆம் இடம் ரிஷபம், அதை சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு. தனுசுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கன்னி, அதை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. தொழில் ரொம்ப பிரமாதமா இருக்க போதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப பிரமாதம் தான். தொழில் ஸ்தானத்துல உங்க தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு 10ஆம் இடத்தை. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, அயன் இண்டஸ்ட்ரி, இந்த லேத்து பட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், மினி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உதிரி பாகங்கள் தயார் பண்ற கம்பெனிங்க இருக்கும், ஆன்சிலரி யூனிட் மாதிரி, அந்த மாதிரி கம்பெனியோட முதலாளிகள் இவங்களுக்கு. அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் கடை அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபிரிதமான வளர்ச்சிங்க. ஏன்னா சனி 7ஆம் பார்வையா 10ஆம் வீடை பார்க்கிறார் தனுசுக்கு. நிச்சயம் தொழில் ஸ்தானம் அபிரிதமா வளர்ச்சியா இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. உங்க ராசியை வேற ஒரு சனி பகவான் பார்க்கிறாரு. ராசியை பார்த்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்க வீடு வந்து தனுசு ராசி குருவோட வீடு. இப்ப அவர் போயிருக்க வீடும் மீனமும் குருவோட வீடு. அப்ப 2 வீடுமே குருவோட வீட்டுல அவர் இருக்கிறதுனால பயப்படவே தேவை கிடையாது. அவருடைய பார்வையும் குருவோட வீடை பார்க்குது, இருக்க போற வீடும் குருவோட வீடு. அதனால அடுத்த 2.5 வருஷத்துக்கு தனுசு ராசிக்கு நல்லா தான் இருக்க போது. ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் தனுசு ராசிக்கு. இருந்தாலும் 6ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா, சுக்கிரனுக்கு வந்து உச்சபலம் கொடுத்ததே இந்த குரு பகவான் தான் தன்னுடைய வீடான மீனத்துல. அங்கதான் இங்க இப்போ சனி பகவான் போக போறாரு. இருந்தாலும் சுக்கிர தசை நடக்குதுன்னா 6ஆம் அதிபதி தசை. தனுசு ராசிக்காரங்களுக்கு யாருக்கா இப்ப சுக்கிர தசை நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நம்ம பேசாம இருந்தாலும் நம்மளை தேடி வரும். அதே நேரத்துல யாருக்காவது ஒரு கடன் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். யாருக்கிட்டையும் தேவையில்லாம நம்ம பிரச்சனைகளை போய் வளர்த்துக்க கூடாது. காலையில நம்ம எழுந்து குளிச்சுட்டு தினமும் சூரிய பகவானை வழிபடுங்க. அதே நேரத்துல தனுசு ராசி வந்து தனுர் மாசம் சொல்லுவாங்க இல்லையா, சூரிய பகவான் வந்து மார்கழி மாசத்துல பூரா இங்கதான் இருப்பாரு, போகி வரைக்கும் இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால நீங்க சூரிய பகவானை வழிபட குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். சனி பகவான் வந்து இப்போ தனுஷை பார்த்தாலும் சூரிய இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன சூரிய பகவான் சனி பகவான் ஆகாதுன்றோம். ஆகாதுன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அப்பா புள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும். சனி பகவான சூரிய பகவான் வந்து ஒதுக்கி வச்சிடுறாரு. அதனாலதான் சனி பகவான் போய் சிவனை நோக்கி தவம் இருந்து அந்த சிவனுடைய அனுகிரகத்தை வாங்கி ஈஸ்வர பட்டத்தை வாங்குறாரு. அது ஒரு கதை. அதுக்காக சூரியனுக்கு சனிக்கும் டோட்டலா ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. பகை, அவ்வளவுதான், பகை வீடு. அதனால நீங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும். தொழில் ஸ்தானம் வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு தொழில் பண்றவங்க 2 தொழில் 3 தொழில் 5 தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய ஸ்தாபனத்தை விரிவுபடுத்தலாம். அதே மாதிரி உத்தியோகம் பார்த்துக்கிட்டே தொழிலையும் தொடங்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாப்ல இருப்பாங்க, வீட்டில் இருக்கவங்க பேர்ல ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க விரிவுபடுத்தலாம், தப்பு கிடையாது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல கோச்சாரத்துல நல்லா இருக்கணும் கிரக அமைப்பு. அதையும் நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். இது நான் சொல்றது எல்லாமே பொதுவா சொல்றேன். உங்க ஜாதகத்துல எப்படி சுயஜாதத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பாரு. சரிங்களா? அதனால தனுசு ராசிக்கு நல்லா தான் இருக்கும், மோசம்னு சொல்ல முடியாது. அர்த்தாஷ்டம சனியா வராரு, இப்ப 4ஆம் இடத்துக்கு போறாரு. இருந்தாலும் உங்களை பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டார். சரிங்களா? அடுத்தது 10வது இடமான மகரம். காலபுருஷனின் 10வது வீடு, சனி பகவானுடைய சொந்த வீடு. இப்ப மகர ராசிக்கு 7.5 நாடு சனி முடிய போகுது. ரொம்ப பாடாப்படுத்திருப்பாரு உங்களை அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. கிடையவே கிடையாது. சனி பகவான் என்ன தன் வீடு இல்லை, பொதுவாகவே ஒரு 7.5 ராசியில கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பாரு. ஆனா தன் வீட்டுக்காரங்களை கரெக்டா வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அவருக்கு எப்படின்னா மகரம் கும்பம் அவருடைய சொந்த வீடு இல்லையா, இங்க இந்த ராசியில் இருக்க யாராவது தப்பு பண்ணா அவருக்கு பிடிக்காது. என்னடா நம்ம வீட்டுக்காரன் தப்பு பண்றான் அப்படின்னு கோவம் வரும் அவருக்கு. அதுதான். மற்றபடி உங்களை நேர்மையா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவார்.
ஏற்கனவே நீங்க கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, கடந்த 7.5 வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. மகர ராசி பல விதங்களை கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது மனசு ரொம்ப ஒருநிலை, எப்படி சொல்லுவாங்க, மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ராசி இது. இப்ப திருவோண நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மகர ராசியில் தான் வரும். அப்ப என்ன ஆகும்னா, பொதுவாகவே சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இதுல வர்றதுனால மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கும் மகர ராசிக்கு. நீங்க திருப்பதி போயிட்டு வந்தா விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். திருப்பதிக்கு நீங்க அடிக்கடி போகலாம் மகர ராசிக்காரங்க. அது போக பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு, எல்லா வழிபாடுமே கலந்து பண்ணக்கூடிய ராசி மகரம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனி பகவான் 2 வீட்டுல மகரத்துக்கு ஒரு தனி சிறப்பு, கும்பத்துக்கு ஒரு தனி. ஏன்னா தொழில் ஸ்தானம்னா மகரம் தான். காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம். எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை நம்ம செவ்வனே செய்யணும், கண்ணும் கருத்துமா செய்யணும். ஒரு தொழிலை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வளர்ச்சி. ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வைக்கிறோம்னா கூட அதை நம்ம கண்ணும் கருத்துமா இருந்தோம்னா அந்த பெட்டி கடை கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு பெரிய ஸ்தாபனமா மாறிடும். எவ்வளவு பேரை நம்ம பார்த்துருக்கோம், சின்ன தொழில் ஆரம்பிச்சவங்களாம் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுதான் மகர ராசியோட சிறப்பு. அதனாலதான் மகர ராசி 10ஆம் இடமா சிவன் வகுத்து கொடுத்திருக்கார் சனி பகவானுக்கு. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பது மகரம். மகர ராசிக்கு 7ஆம் சனி முடியறதுனால ரொம்ப ரொம்ப அருமையான டைம் தான். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை தனுச விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அதே நேரத்துல உங்க மகர ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் கன்னிய சனி பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. மகர ராசி பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கு. அதே நேரத்தில் தொழில், உத்தியோகம், கல்யாணம், வீடு கட்டுதல், இடம் மாறுதல், வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் செய்வது, அதே மாதிரி கூட்டாளிகள், பங்குதாரர்கள், இப்படி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றது கூட மகர ராசிக்கு நல்ல டைம் தான். ஆனா அது பிஸ்னஸ் பண்றது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் யாரோட பண்றீங்களோ அவங்களோட இது உங்களுக்கு ஒத்து போதான் நீங்க பாத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை வச்சு பாத்துக்குங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா அதை நீங்க பண்ணணும். சில பேருக்கு செட் ஆயிடும், செட் ஆனா நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. அடுத்தது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம். இப்ப இங்கதான் சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் இப்ப இங்கிருந்து மீனத்துக்கு போறாரு இல்லையா? அப்ப காலபுருஷனின் 11ஆவது இடம் லாபஸ்தானம். இதுதான் முக்கியமான இடம் கும்பம். இப்ப இந்த கும்பராசிக்கு தான் ஜென்ம சனியா இருக்கிற சனி பகவான் பாத சனியா மாற போறார். அப்ப கும்பராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபத்தை சனி பகவான் பார்க்கிறார், சுகஸ்தானத்தை. அதே நேரத்துல கும்பராசிக்கு 8வது இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை, ஆயுள் ஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்க போறார். அடுத்தது 11ஆம் இடம், கும்பத்துக்கு 11ஆம் இடம் என்ன? லாபஸ்தானம். அது என்ன? தனுசு. அதையும் பார்க்க போறாரு. ஸோ கும்பராசிக்கு 7ஆம் சனி, இந்த பாத சனி பெரிய பாதிப்பு இருக்காது. 5 வருஷம் கடந்துட்டீங்க. பொங்கல் சனி, ஜென்ம சனியே பார்த்துட்டீங்க. பாத சனி பெருசா கொடுக்காது. பட் நீங்க பிரயாணங்கள் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை இயக்குவது கொஞ்சம் முக்கியமா நீங்க பார்த்துக்கணும். ஆயுள் பலம் குறை இருக்காது. 8ஆம் வீடு அப்படின்னும் போது புத பகவானோட வீடு சனி பகவான் பார்க்கறாரு இல்லையா? ஆயுஷ்காரனே சனி பகவான் தான். ஏன் உங்க ராசிக்கே ஒரு அதிபதி. அதனால ஹெல்த் வைஸ் நல்லா தான் இருக்கும். உடல்நிலையை நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். அதே நேரத்துல சுகஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால ஒரு இது வரைக்கும் வீடு வாங்காத அமைப்பா இருந்து கடன், நம்ம வாடகை வீட்டிலே இருக்கோமான்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்துல சொந்த வீடு, இடம் வாங்கி வீடு கட்டுதல், இல்ல கட்டின வீடு வாங்குதல், இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருவாரு. அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். இது வரைக்கும் ஏதாவது தாய் கிட்ட மனஸ்தாபங்கள் இருந்தாலும், அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயம் அம்மாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் கும்பராசிக்கு. அதே மாதிரி லாபஸ்தானம் 11ஆம் இடம் தனுசு. பணம் ஒரு குறை இருக்காதுங்க, பணம் வந்துகிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு விதத்துல பணம் வரும், ஏதாவது ஒன்று கையில் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் வந்துச்சுன்னா செலவாச்சுன்னா நாளைக்கு 200 ரூபாய் வந்துடும். ஸோ யார்ட்டையுமே கடன் கேட்கற மாதிரி வைக்க மாட்டார். இந்த 2.5 வருஷத்துல லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால, அது குரு பகவான் வீடா இருக்கிறதுனால, தனுசு ராசி அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு நிச்சயம் கும்பத்துக்கு லாபஸ்தானம் நல்லா தான் இருக்கும்.
லாபஸ்தானம் வலுப்பெறும். ஆயுள் பலம் நல்லா இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்னா ஆயுள் பலத்தை இன்னும் விருத்தி பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க ஹனுமான் சாலிசா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஞ்சநேயருடைய இது, அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய பலம் உடம்புல கூடும். உலகத்திலே சக்தி வாய்ந்த கடவுள்லாம் ஆஞ்சநேயர் தான் நம்ம சொல்லுவோம். நீங்க ஆஞ்சநேயர் வணங்கும் போது சனி பகவானுடைய கஷ்டங்களும் குறையும், உங்களுடைய உடல் பலமும் கூடும். சனிக்கிழமை எல்லாத்துக்கும் உகந்த நாள். சனி பகவான், ஆஞ்சநேயர், பெருமாள் சொல்லிக்கிட்டே போலாம். ஸ்திரவாரம் சொல்லுவோம். காகங்களுக்கு உணவளிக்கிறது, நீங்க தினமும் கூட உணவு அளிக்கலாம். காக்காக்கு டெய்லி சாப்பாடு வைங்க. கும்பராசிக்காரங்க டெய்லி காக்காக்கு சாப்பாடு வைங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்க ராசியிலிருந்து தான் இப்போ மீனத்துக்கு போக போறாரு. நிச்சயம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. 7ஆண்டு சனியை நினைச்சு, இந்த பாத சனி நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. அடுத்தது மீனராசி. காலபுருஷனின் 12வது ராசி. மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான், இதுக்கு மேல ராசி கிடையாது. மீனராசிக்கு பொதுவாகவே சனி பகவானுக்கு உகந்த இடம் தான் அந்த மீனம். ஏன்னா அங்க குருவோட அவர் நட்பா இருக்காரு. சுக்கிரன் உச்சமடைகிற இடம் மீனம். சுக்கிரனும் சனி பகவான் ஏற்கனவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவ பாருங்க, அசுரகுரு தேவகுரு ரெண்டுமே இங்க முக்கியமான இடத்தை வகிக்கிறாங்க. அந்த இடத்துல சனி பகவான் போறதுனால நிச்சயம் ஒரு நல்ல ஒரு அபிரிதம் வளர்ச்சி தான் இருக்கும். இங்கே புத பகவான் நீச்சம் அடைகிறார். வித்யாகாரன் சொல்லக்கூடிய புதன் நீச்சம் அடைகிற இடம் இது. இருந்தாலும் இந்த இடத்துல எப்பப்போ குரு வராரோ அப்ப அந்த டைம்ல அவங்க நல்லா வேலை செய்யும். டக்குன்னு உங்களுக்கு ஒரு அந்த குரு வர நேரத்துல பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி விட்டுருவார். குரு வருஷத்துக்கு ஒரு தான் வருவார் நம்ம சொல்லலாம். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. சுக்கிரன், இப்ப சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, சுக்கிரன் இங்க உச்சம். சுக்கிரன் இங்க இருந்தா பிரச்சனை இல்லை. இல்ல ஒருத்தருக்கு சுக்கிரன்லாம் ஒரு மாசம் 2 மாசம் மாறிட்டே இருப்பார். சின்ன சின்ன பீரியட்ல மாறக்கூடிய கிரகம். அப்பவும் நல்லா சுக்கிரனும் சனி பகவான் சேரும்போது உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டிடுவாரு. இப்ப உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை தான் பாக்குறாரு. தைரிய வீரியஸ்தானத்தை பாக்குறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. நான் ஏற்கனவே மீனத்துக்கு தனியாவே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு மீனராசிக்கு அபிரிதமான பொற்காலம் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம சனி, இப்ப பொங்கு சனி ஜென்ம சனியா மாறுது இல்லையா, பயப்படவே தேவை கிடையாது. அபிரிதமான வளர்ச்சி. 12 ராசியிலேயே மீனராசிக்காரன் கொஞ்சம் செலவு நிறைய பண்ணுவீங்க. லக்ஸுரி லைஃப் ஆகணும்னு ஆசைப்படுற ஆளுங்க. ஏன்னா அது இயற்கையா அந்த இடத்தோட இது. நிறைய கடன் வாங்குவாங்க மீனராசிக்காரங்களாம். பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க வாங்கி அங்க வாங்கி இங்க வாங்கி பணத்தை ரொட்டேஷன் பண்றதுன்னா அவங்ககிட்ட தான் கத்துக்கணும். கையில பணமே தங்காது, நிறைய கடன் வாங்குவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப உழைச்சுமே நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. திடீர்னு என்ன ஆகும், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு குரு பகவானும் சுக்கிர பகவானும். ஏன்னா அங்க தேவகுரு அசுரகுரு 2 பேருடைய பலம் இருக்கிறதுனால இவர் கொடுப்பார், அவர் இருப்பார், அவர் கூட இருப்பார். மொத்தத்துல சாதாரணமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இவங்களுக்கு நிறைய வெளியில சில விஷயங்களை சொல்லிக்க மாட்டாங்க. சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டு இவங்க அப்படியே கஷ்டப்படுத்திப்பாங்க. பட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். மீனராசிக்காரங்க பொதுவாகவே மீனராசி மிதுன ராசி ரெண்டுமே ஒரு சிறப்பு இருக்கு. அவங்களுடைய ராசியோட பசங்க பொண்ணு பையன்லாம் நல்லா ஒரு வளர்ச்சியா இருப்பாங்க. பசங்களாலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமே கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு டைம். ஜென்ம சனி பகவானா இருந்தாலும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பயப்படுற மாதிரி இருக்காது. உங்க தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு. தொழில் வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்க போது. தொழிலை நீங்க எந்த தொழில் வேணா செய்யலாம். தொழிலை நீங்க நேர்மையா செய்யணும். நேர்மையா இருக்கும்போது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு கடனிலை ஊழியர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்க. கல்யாணம் கஷ்டப்படுறாங்களா, உங்களால முடிஞ்ச கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்க. கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு யாராவது ஒருத்தர் திடீர்னு கல்யாணம் வச்சுட்டு பணம் பத்தலன்றாங்களா, உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் செய்யுங்க. பசங்க படிப்புக்கு உதவுங்க. அதே மாதிரி ஒரு மழை காலத்துல நிறைய ரோட்ல நிறைய பேர் வச்சிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிச்சைக்காரன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. பார்க்க போனா அந்த மாதிரி ரொம்ப இருக்கவங்களுக்குலாம் ஏதாவது போர்வை வாங்கி கொடுக்கறது, கம்பளி வாங்கி கொடுக்கறது, இல்லை டென்ட் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது மழையில் நனையாம அவங்கள பாதுகாக்கிறது. அதே மாதிரி ட்ரைனேஜ் வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் மீனராசிக்கு அற்புதமான வளர்ச்சி. சனி பகவான் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. பொதுப்படையா பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்குமே சனி பகவான் சிறப்பானவர் தான். இந்த ராசி நல்லா இருக்கு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு நல்லவர். நம்ம நடந்துக்கிற முறை,
நம்ம எந்த அளவுக்கு நீதி நேர்மையோடு நடந்துக்கிறோமோ, நீதி தவறாம ஒருத்தர் நடந்துக்கிறான்னா அவன் நிச்சயம் சனி பகவானுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கணும். அவர் அனுக்கிரகம் பண்ணுவார் சனி பகவான். ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஜாதகத்தை சுய ஜாதகத்துல எப்படி இருக்கோ கிரக அமைப்பு தான் வேலை செய்யும். எவ்வளவு பெரிய கரெக்டானவங்க கூட ஒரு நேரத்தில் டக்கு நமக்கு தெரியாம தப்பு பண்ணிடுவோம். அவ்வளவுதான். அந்த ஒரு செகண்ட் பண்ற தப்பு தான் நம்ம லைஃப்ல ரொம்ப பாதிக்கும் இல்லையா? நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேரை. ஸோ அதனால எல்லாருமே தயவு செய்து சனி பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்ச அளவு எல்லாருமே உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு க்ஷேத்திரம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எளியோர்களுக்கு உதவுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்காம நீங்க பார்த்துக்குங்க. கூடுமானவரில் நம்ம சொல்லுவாங்க சிறுவின் சனி என்னன்னு திட்டுவோம் இல்லையா? அப்படிலாம் திட்டக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம வார்த்தைகளை உபயோகிக்கிறத வந்து நல்லபடியாக உபயோகிச்சோம்னா நிச்சயம் சனி பகவான் சந்தோஷம் அடைவார். ஹனுமார், விநாயகப் பெருமான், காலபைரவர், தேய்பிர அஷ்டமி விரதம் இருங்க. சங்கட சதுர்த்தி விநாயகரை வணங்குங்க. ஆஞ்சநேயர் ஹனுமாருடைய சாலிசா படிங்க. நிச்சயம் இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.